ஸ்போர்ட்ஸ் ஈடே நியூஸுக்கு வணக்கம். ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய எக்ஸைட்டிங் பைஸ்லாம் வந்து டீம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து 2 பேர் ஆஸ்திரேலியன்ஸ் 2 பேர் பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் எல்லாரையும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக் பைஸா வந்து போயிருக்கிறாங்க. ஒரு வரலாறு காணாத அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வந்து டீம்ஸ் வந்து அவங்கள ஏலத்தில் எடுத்துருக்காங்க. பேட் கமின்ஸை பார்த்தோன்னா 20.50 crores வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தோன்னா அதை விட அதிகமாக 24.75 crores வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்த்து மட்டும் இவங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே இவங்க 2 பேரும் மட்டுமே 45.25 கோடி ரூபாய்க்கு வந்து ஏலம் போயிருக்கிறாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வந்து கடைசியா மெகா ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா அந்த 2022 ஐபிஎலுக்கு முன்னாடி நடந்துருச்சு மெகா ஆக்ஷன். அந்த மெகா ஆக்ஷன்ல ஒவ்வொரு டீமுக்கும் ஓவரால் பர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க பிளேயர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது ஓவரால் பர்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா 90 கோடியா தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் ஒரு ஒர்த்தான பைசா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரை மத்தி மட்டும் தான் இங்க வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்படி 2 பேர் இவ்வளவு பெரிய அமௌண்ட் போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ லாஸ்ட் மந்த் இதே 19ஆம் தேதி 2 பேரும் வேர்ல்டு கப் வினர் ஜெயிச்சாங்க. அவங்க 2 பேருமே கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க இந்தியாவில் அடுத்த ஐபிஎல் சீசன்ல இவ்வளோ பெரிய பிரைஸ் தட்டுவோன்னு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 டெபியூ பண்ணாலும் ஐபிஎல் டெபியூ பண்ணாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் ஒரு ஆப்சன்டேசம் அந்த மாதிரி இருக்க பிளேயரை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 14 கேகேஆர், அதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சீசன் வந்து பிக் பண்ணாங்க. பிக் பண்ணும்போது ஐபிஎல் ஆட முடியாம டப்புன்னு இன்ஜுரி ஆனாலும் ஆடம் மில்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. திருப்பி மறுபடியும் கேகேஆர் வந்தாரு. நடுவில் டெல்லி கேபிட்டல்ஸ் போய் வந்து ஒரு சீசன் ஆட்டு வந்தாரு. இந்த மாதிரி வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து போயிட்டு ஆயிட்டு இருந்தாரு. அதோட மோசம் ஸ்டார்க்கோட இது அதோட இருக்கு. ஏன்னா ஐபிஎல் பெருசா அவர் ஆடினதே இல்ல. 2 சீசன் தான் ஆடி இருக்காரு. 2014 2015 2 சீசன் ஆடி இருக்காரு. ஆர்சிபிக்காக ஆடி இருக்காரு. நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஆடினது இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சான்ஸ் கல்கட்டா எடுத்தாங்க. கல்கட்டா எடுத்தப்போ என்ன சொல்லிட்டா இன்ஜுரின்னு சொல்லிட்டு கல்கத்தா எடுத்தப்பவுமே அப்பவுமே 2018 எடுத்திருக்காங்க கல்கத்தா. அப்பவுமே வந்து ஒரு பெரிய பிரைஸ் தான் அப்ப இருந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா 9.40 crores வந்து அப்போ வந்து போயிருக்கிறாரு. அதுவுமே அப்போ பெரிய பிரைஸ் தான். பட் அந்த சீசன்லயும் அவரால் ஆட முடியல. இன்ஜுரி பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஆட முடியாம வந்து போயிருக்கிறாரு. ஸோ இப்படி அப்பப்போ வந்து உள்ள வரா மாதிரி இருக்கும் ஸ்டார்க்கு. ஒரு இன்ஜுரினால திடீர்னு வெளியே போயிடுவாரு. இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியால ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு டோர்னமெண்ட் இருக்கும், வேர்ல்டு கப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷனுக்காக ஆட முடியாதுன்னு சொல்லுவாரு. இல்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆட முடியாதுன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஐபிஎல்லும் ஸ்டார்க்கும் ஏதோ மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நம்ம வந்து கடைசியா பார்த்தோன்னா ஒரு ஐகானிக்கா ஒரு மொமெண்ட் ஸ்டார்க் ஐபிஎல் அப்படின்னா வந்து இந்த பொலார்ட் விசஸ் ஸ்டார்க் ஒரு மொமெண்ட் இருக்கும். அவர் பாலை கொண்டு போடுவாரு, அவர் டக்குன்னு பேட்டை கொண்டு எறிவாரு. அது வந்து யாராலையுமே மறக்க முடியாத மொமெண்டா தான் வந்து ஐபிஎலுக்கு திரும்ப வந்ததுக்கு அவர் சொல்ற ஒரு ரீசன் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலிடான ரீசன் தான். என்னன்னா வந்து T20 வேர்ல்டு கப் வருது, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனா வந்து ஐபிஎல் வந்து இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வந்து ஐபிஎல்லே வந்து முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு சீசன் ஃபுல்லா 2 மாசம் ஃபுல்லா ஆக்டிவா வந்து ஒரு சீசன் ஆடினார் அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருமே ஆட வரேன் அப்படிங்கிறத ஓப்பனாவே வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலுமே இவ்வளவு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ அஸ்வின் வந்து வீடியோ போட்டிருந்தாரு அவரோட யூடியூப் சேனல்ல. அவருமே சொல்லியிருந்தாரு ஸ்டார்க் வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு பெரிய பிரைஸுக்கு போவார் அப்படின்னு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பெரிய பிரைஸுக்கு போவார் அப்படிங்கிறது. அவர் தான் வந்து அதிகமான தொகைக்கு வாங்கப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரைஸுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரைஸுக்கு போவாரா அப்படிங்கறதா வந்து பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு டீம் எடுத்தது பாயிண்ட்ல இருக்கிறது. பட் இந்த பிரைஸ்க்கு அவங்க ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேரோட கடந்த கால ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, இல்ல அவங்களோட T20 ரெக்கார்டும் சரி, இன்டர்நேஷனலும் சரி பெருசா உங்களுக்கு கிடையாது. இப்போ பேட் கமின்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 2014 இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4-8 சீசன் நம்ம ஆடினாலும் போனாலும் பேட்டிங்ல அவர் அடிச்ச ரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 350 அடிச்சிருக்காரு. 350ல வந்து அந்த மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு சேஸ் 15 பால் ரெக்கார்ட் சேஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு. அடுத்து சிஎஸ்கே கூட வந்து ஒரு சேஸ் கல்கட்டா நைட் ரைடர் ஒரு பக்கம் ஆண்ட்ரே ரசல் போட்டு பொழந்துட்டு இருக்கும் போது கமின்ஸும் வந்து அடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 15 சொல்லிட்டு ஒரு 350 அடிச்சிருக்காரு பேட் கமின்ஸ். அண்ட் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்கனாமி வர அரௌண்ட் லைக் 8 பாயிண்ட் சம்திங்ல மொத்தம் வச்சுக்காரு. போன ஒரு அந்த 50 அடிச்ச அந்த சீசன்ல அவரோட எக்கனாமி வந்து 10க்கு மேலே போயிருக்கு. ஸோ பேட் கமின்ஸ் இவ்வளோ பெரிய ஒர்த்து இந்த ரேட்டுக்கு வந்து சன்ரைசர் ஹைதராபாத்ல ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பியூர் அண்ட் பியூர் அவங்க எடுத்திருக்க ஒரே காரணம் கேப்டன்சி. அந்த கேப்டன்சி அண்ட் வேர்ல்டு கப். இப்போ அனில் கும்ப்ளே அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார் இந்த ரீசன்சி ஃபேக்டரை பார்ப்பாங்க. கடந்த காலத்துல இல்லாமல் ரொம்ப ரீசெண்டா யார் சக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து எடுப்பாங்கன்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ பேட் கமின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்காகவோ பவுலிங்காவோ அப்படின்னு பார்க்காம ஓவராலா ஒரு
ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே இப்போ நல்லபடியா செட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் இப்போ வின் பண்ணி கொடுத்துட்டாரு, ஆசஸ் வின் பண்ணி கொடுத்துட்டாரு, வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஐபிஎல் இப்போ பார்த்தோன்னா ஒரு 20 crores மேல ஒரு பெரிய தட்டிட்டாங்கன்னா அவருக்கு இந்த வருஷம் ஒரு சர்க்கிள் இந்த வருஷம் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாசிட்டிவ்ஸ் மட்டுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு இதா இருக்கு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து வாங்கினது அப்படிங்கிறதுமே அவங்க வந்து இவர் ஒரு கேப்டனா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு டேவிட் வார்னர் வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு ஐகானிக் கேப்டனா வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கூட சில பிரச்சனைகள், அதனால டேவிட் வார்னர் வெளியே வந்துட்டாரு. இப்போ சோசியல் மீடியால அவர் பிளாக்லாம் வேற பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் இருந்தாரு, அவருமே ஸ்மைல்சன் சிவசாமியான வச்சிருந்தாங்க, அவரும் வந்து வெளில போயிட்டாரு. இப்ப பார்த்தோன்னா எய்டன் மார்க்ரமை கேப்டனா வச்சிருக்காங்க. பட் அவர் நல்லா தான் வந்து பண்ணக்கூடியவர் தான். பட் இருந்தாலுமே அந்த ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இப்ப ரீசெண்டா ஒருத்தர் வேர்ல்டு கப் ஜெயிச்சவர் ஒரு கேப்டன் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப அது மூலமா கிடைக்கிற அந்த அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வேறையா வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் உள்ள வந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து அவ்வளவு தூரம் வந்து போய் வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸை வந்து வாங்கினாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேப்டனா பேட் கமெண்ட்ஸ் அறிவிக்கப்படுறதுக்கு எல்லா சான்ஸுமே வந்து இருக்கு. அப்புறம் இதே மாதிரி தான் மிச்சல் ஸ்டார்க்கும் கமின்ஸை பத்தி டீட்டெயிலாவே பேசணும். மிச்சல் ஸ்டார்க்குமே வந்து T20s வந்து ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெருசா இருக்கு. ஏன்னா ஐபிஎல் மாதிரியான பிரீமியர் லீக் அதுல கூட பெருசா ஆடினது இல்லை. ஐபிஎல்ல 2 சீசன் தான் ஆடி இருக்கிறாரு. அங்க பிக் பாஸ் லீக் நடக்க ஆஸ்திரேலியால அங்கேயுமே வந்து பெருசா ஆடினது கிடையாது. ரொம்ப முன்னாடி தான் 2011, 12 அந்த காலகட்டங்கள்ல தான் ஒரு 2-3 சீசன் ஆடி இருக்கிறார். அதுக்கப்புறம் அதுலயுமே வந்து பெருசா அவர் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது, அதுலயே ஆடினது கிடையாது. இப்போ பார்த்தோன்னா 2023ல ஒரு T20 மேட்ச் கூட ஆஸ்திரேலியாவுக்காக வந்து ஸ்டார்க் வந்து ஆடல. ஸோ அது வந்து ஒரு ஆச்சரியமான ஸ்டார்க் வந்து நான் வந்து மோரர்லெஸ் அவங்க டீமோட ரெட் பால் பிரீமியம் ரெட் பால் பவுலராக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா, இல்லை ஒரு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து நடக்குது, ஒரு டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்துனா அங்கே பிரீமியம் கன்ஃபார்மாக என்ன கண்டிஷன் என்ன பிச்சு எதுன்னு பயப்படாமல் தைரியமாக பாலை தூக்கி நீ போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்டார்க் அந்த எண்ட்லேருந்து சும்மா கக்கிட்டு இருப்பார். நல்ல எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானை வந்து 89க்கு பண்டில் அவுட் பண்ணாங்க. அந்த சேஸ் ஆரம்பித்த உடனே ஒரே டப்புன்னு தூக்கி விட்டு அந்த ஒரு பயத்தை முதலே கொடுக்குற ஒரு பவுலர் வந்து மிச்சல் ஸ்டார்க். ரெட் பால் பிரீமியம் ரெட் பால் பவுலர். ஒயிட் பாலையும் சும்மா கிடையாது, 2 சக்சஸிவ் வேர்ல்டு கப்ல 20 மேல விக்கெட் எடுத்திருந்தாரு. 2015 2020 கொஞ்சம் சும்மா இருந்தா, பட் ஆனாலும் வினிங் டீமோட பவுலரா வந்துட்டாரு. கொல்கட்டால வந்து சூப்பரான ஒரு செமிஃபைனல்ல சூப்பரான ஒரு பவுலிங் போட்டார் மிச்சல் ஸ்டார்க். ஏன்னா இந்த சீசன் அவருக்கு வேர்ல்டு கப் சீசன் அவருக்கு பெருசா வந்து அவரால ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இல்லை. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா வந்து ஒரு 10 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. ஒரு வேர்ல்டு கப்ல இதுக்கு முன்னாடி 20+ விக்கெட் எடுத்தவர் வந்து இப்போ வந்து ஒரு 10 விக்கெட் தான் எடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஸ்டார்க்கு என்ன இப்போ எதிர்த்தாப்புல வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ அந்த ஒரு மயில்சாமி வந்து ஒரு மீம்ல சொல்லுவார்ல, உங்க டீம்ல அவர் இருக்கலாம் இவர்லாம் எதிர்த்தாடுறது தோனிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆப்போனன்ட் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு வந்து முதல் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்க்கு ஃப்ரம் ஒன் எண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாலே அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் கண்டிப்பா உள்ளே ஒரு எப்படி ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொடுத்தாங்களோ அது வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்க்கு வந்து இருக்கும். ஒரு டேஞ்சரஸான பவுலர் அப்படிங்கிற ஆப்வியஸ்லி அந்த ஒரு டெரர் ஃபேக்டர் இருக்கும். அந்த ஒரு மென்டாலிட்டியாவே வந்து ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து அது வந்து பதிஞ்சு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ரெக்கார்ட்ஸ் தாண்டி வந்து அது வந்து பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா ஆடப்போது கொல்கட்டால வந்து இப்போ பிச் வந்து பழையபடி கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவா ட்ராக் வச்சிருக்காங்க. இந்த ஏன்னா இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஏன் இந்த சாய்ஸ் அவங்க கேகேஆர் எடுத்திருப்பாங்கன்னா, செமிஃபைனல்ல வந்து உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு போட்ட ஸ்பெல் வந்து பார்த்துக்கலாம். ஒரு பெருசா ரைனும் கொடுக்கவே இல்லை. ஒரு எண்டு ஸ்டாக் இன்னொன்று ஹேசல்வுட் இன்னொரு எண்டில் பக்காவாக கண்டெயின் பண்ணாரு. ஸோ அவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடிட்டு தான் கிட்டத்தட்ட 400+ ரன்லாம் அசால்ட்டாக அடிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க இந்த வேர்ல்டு கப். ஆனால் செமிஃபைனல்ஸ் ஆடின சவுத் ஆப்பிரிக்கா இவங்களா இந்த மேட்ச் ஆடினாங்கிற மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா இந்த பால் தான் டக்குன்னு ஒரு லைனை மாற்றுறது, இல்லை கட்டாஸ் போடுறது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பால் போடுறது, திடீர்னு ஒரு பால் பேஸை வந்து அப்படியே ரா பேஸில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேரியேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து கேகேஆர் வந்து நம்ம பர்ஸ்ல எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, கேகேஆர் ஜிடியும் தானே ரொம்ப பயங்கரமா 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமா வந்து. இப்போ இந்த 2 பேரோட போட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்க்கு அடிச்சுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டிசி தான். ஏன்னா பல பேர் வந்து சொல்லியிருந்தது, சஞ்சய் மஞ்சரேக்கர்லேருந்து எல்லாம் சொல்லியிருந்தது என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் போவாங்க, ஸ்டார்க் இல்லைன்னா கமின்ஸ் போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து 2 பேருக்குமே போனாங்க. பட் ஆனால் இந்த கிளாஷ் யாருக்குள்ள போச்சுன்னா மும்பை டிசி சண்டை போட்டுருந்தாங்க ஸ்டார்க்கு. ஒரு தடவை சண்டை போடும்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஜிடியு உள்ள வந்து ஜிடியும் கேகேஆர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா மற்றவங்களாம் வந்து பாப்கார்ன் மோட் போயிட்டாங்க, அட்டி பிரிச்சு தட்டிக்கிட்டாங்க. நம்ம ஐபிஎல்லோட 2 மிக பெரும் பரம்பரைகளான வந்து சிஎஸ்கே மும்பை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திடீர்னு ஆர்சிபி உள்ள வந்தாங்க.
ஆர்சிபி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி தட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து வேணா எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியா அடிச்சுட்டு உள்ள வந்து தட்டிட்டு போயாச்சு. ஆர்சிபி இது போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஸ்டார்க்குக்கும் உங்களுக்கு வந்து ஆர்சிபி பெருசா போனாங்க. பட் அதை யாரும் கண்டுக்கவே இல்லை. 2 பேருமே ஒரே விஷயம் தான். இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். எப்பவுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு கிரிக்கெட்ல வந்து பெரிய டிமாண்ட் வந்து இருக்கு. அதுவும் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கண்ட்ரில இருந்து ஸ்டார்க் மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ சொல்லவே வேணாம். அது ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கதான் செய்யும். இன்னொரு பக்கம் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், அவருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட வர்றவருக்கு டிமாண்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. நல்ல வழக்கமா இந்த ஹெவி பேச்சை கூட வரவங்களுக்கு எப்பவுமே அந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். நீங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீசன்ல வந்து பயங்கரமான பிரைஸா இருக்கவங்க ரொம்ப ரேரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யுவராஜ் சிங்க்கு வந்து அந்த ஹெவி பிரைஸ் செக் பிரச்சனை இருந்துச்சு. உனட்கட்டுக்கு அந்த ஹெவி பிரைஸ் செக் பிரச்சனை இருந்துச்சு. கௌதம் கம்பீர், கிறிஸ் மாரிஸ்க்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த ஹெவி பேச்சக்கில் போனவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர். ஏன்னா அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பாலுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ரன். நேற்று கூட ஒரு மீம் பார்த்தோம், ஒரு பாலுக்கு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. மிச்சல் ஸ்டாக் போட போகிற அந்த 14 மேட்ச்ல ஒரு பாலுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு டென்ஷன் கொடுத்து போயிட்டு வந்திருந்தா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பயம் இருக்கும். 2 பேருமே பெரிய பிரைஸுக்கு போவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரி 20+ crores போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஆக்ஷன் அந்த நடந்த இடத்துலயே கூட 20 crores ரீச் ஆகும்போது எல்லாரும் வந்து கிளாஸ் பண்ணி பயங்கரமா இது ஒரு புது மைல் ஸ்டோன் மாதிரி வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே இது ஒரு புது மைல் ஸ்டோன் தான். ஸோ 2 பேரும் ஒரு பெரிய பிரைஸ் டேக்கோட வரும்போது 2 பேரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ற மாதிரி இவங்க ஆடுவாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எல்லாரோட வந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டார்க்கை பற்றியும் கமின்ஸை பற்றியும் அவங்களுக்கு இவ்வளோ தொகை கொடுத்ததை பற்றியும் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இது தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸ் விகடனோட இணைந்திருங்க. நன்றி.